ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் ஃப்ரம் லைன் ஜம்னாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஆவக்காய் ஊறுகாய் போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக குண்டு மாங்காயில் போடலாம். பட்டு குண்டு மாங்காய் வந்து இப்போது சீசனுக்கு இனிமேல் கொஞ்ச நாள் பொறுத்து ஒரு மந்த் பொறுத்து தான் கிடைக்கும். அதனால் இப்போது பாருங்கள், கிளிமூக்கு மாங்காயில் போடுறோம். இன்றைக்கி 5 கிலோ மாங்காய் எடுத்துருக்கேன். எல்லாம் வெயிலில் வச்சுருக்கேன். மாங்காய் வெயிலில் வச்சுருக்கேன். இப்போது அது வந்து அந்த மாதிரி கத்தியில் வெட்டணும். இந்த இதுவோடு பாருங்கள், இந்த ஓடோடு இந்த ஓடு இருக்கு பாருங்கள், இந்த ஓடோடு வெட்டணும். இந்த ஓட்டுக்குள்ளே ஒரு பேப்பர் மாதிரி, ட்ரேஸ் பேப்பர் மாதிரி ஓடில் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது மத்தியானம் வந்து நம்ம மாங்காய் அரிஞ்சது எப்படி மாங்காய் அரியுதுன்னு பார்த்தோம். இப்போ பாருங்க, மாங்காய் அரிஞ்சாச்சு. அரிஞ்சிட்டு இது வந்து இப்போது புளிப்பு மாங்காய் கிடைக்காதல அது ஒட்டு மாங்கான்னு சொல்லலாம், கிளிமுக்கு மாங்கான்னு சொல்லலாம். அதில் நான் இப்போது ஆவக்காய் ஊறுகாய் போடுறேன். இது வந்து இந்த ஊறுகாய் வந்து வெயிலில் ரொம்ப புளிப்பு இல்லாததால் கொஞ்சம் வெயிலில் வச்சு நல்லா அந்த தண்ணி, அதில் இருக்கிற தண்ணி கொஞ்சம் போகிற மாதிரி கொஞ்சம் காய வச்சுட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம ஏன்னா இதில் எல்லாம் கடுகு, வெந்தயம் தூள் பண்ணி போட்டுட்டு சால்ட்டு, நல்லெண்ணெய் கொஞ்சமாக கலந்து விட்டுட்டு நைட்டு வச்சிடணும். இப்போ நம்ம அதை கலக்கிறது நம்ம பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். கத்தியில் வெட்டிட்டு மாங்காவை கடையிலையும் வெட்டி கொடுக்குறாங்க, வீட்லேயும் ஷார்ப்பாக கத்தி இருக்கிறவங்க கத்தியில் வெட்டிடலாம். ஆனால் வந்து இந்த ஓடோடு தான் போடணும். ஓடு இல்லைன்னா இந்த மாங்காய் வந்து பீஸாக நம்ம சாப்பிடும்போது 1 வருஷம் ஆனாலும் அந்த அந்த பீஸ் வந்து கரையாத அப்படியே இருக்கும். ஓடு இல்லைன்னா அந்த மேலே இருக்க சதை வந்து ஒரு மாதிரி இதுவாகிட்டு குழஞ்சி போய் வெறும் தோல் மட்டும்தான் இதுவாகும். அதுக்காக தான் ஓடோடு கட் பண்ணணும்னு சொல்கிறது. கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம என்னென்ன சேர்க்கலான்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த மாங்காய் ஊறுகாய், ஆவக்காய் ஊறுகாய் போடுறதுக்கு தேவையான பொருளெல்லாம் வச்சுருக்கேன். வந்து 5 கிலோ இது மாங்காய். நான் இது கலந்து பார்த்தேன். 5 கிலோ மாங்காய் இருக்குது. கட் பண்ணி வெயிலில் ஒரு தடவை காய வச்சுட்டு, நல்லா காய வேணாம், கொஞ்சம் அந்த ஈரப்பதம் போகிற மாதிரி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஈரம் இல்லாத இருக்கணும், பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ வந்து அந்த 5 கிலோவுக்கு 2 அழகு உப்பு போட்டிருக்கேன், 2 அழகு காரம். அதே மாதிரி மிக்சியில் வெந்தயம் 1/2 அழகு வெந்தயம், 1/2 அழகு கடுகு. இது நம்ம வந்து ரொம்பலாம் வறுக்கக்கூடாது, சும்மா சூடு ஏறுற மாதிரி வறுத்தா போதும். நம்ம அரைக்கிறதுக்காக ரொம்ப சூடு ஏற்றுனா போதும், ரொம்ப வறுக்காதீங்க, நல்லா இருக்காது. கொஞ்சம் அந்த ஈரப்பதம் இல்லாத அந்த அரைக்கிறதுக்காக கொஞ்சம் லேசாக சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொடி பண்ணாக்கா பொடி நல்லா ஃபைன் பொடியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கேன். இப்போது நான் இது ஒன்றா எல்லாத்தையும் நம்ம முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பெருங்காயம் உங்களுக்கு வேணும்னா போடலாம். யூஸ்வலாக ஆவக்காய் ஊறுகாய்க்கு பெருங்காயம் போடுறதில்ல, ஆந்திரா ஸ்டைல் ஊறுகாய்க்கு போடுறதில்ல. ஆனால் நம்ம வந்து வேணும்னா போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், இந்த அழகில் இதுவும் அளந்து தான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்துடலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ஒன்றா
சால்ட்டு, மிளகாத்தூள் வந்து இது நான் வீட்டில் வாங்கி குண்டு மிளகா வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு அரைச்சி வந்த மிளகாத்தூள். இது வந்து ரெடிமேட் மிளகாத்தூள் கிடையாது. நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளில் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணால் ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்க, நல்லா கலந்துருக்கேன், சூப்பராக கலந்துருக்கேன். டேஸ்ட்டும் பார்த்தேன், காரம், உப்பு, மசாலா எல்லாம் நல்லா கலந்துருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இப்போது மாங்காயில் நம்ம இதை சேர்க்கணும். இது வந்து அப்படியே கொட்டக்கூடாது. கொஞ்சம் மாங்காய், கொஞ்சம் இந்த மசாலா, கொஞ்சம் மாங்காய், அதாவது எண்ணெய் வந்து கடைசியாக தான் கலக்கணும். முதல்ல வந்து மாங்காவை கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் போட்டு நல்லா முதல்ல எல்லா மாங்காவையும் நல்லா கலக்கி விட்டுடணும். கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக மாங்காயில் போட்டு கலக்கணும். நம்ம இந்த இது வந்து ப்ரொசீஜரு நம்ம பார்க்கலாம். இப்போது மஞ்சத்தூள் போடுறேன் பாருங்கள். மஞ்சத்தூள் எதுக்குன்னா ஒரு ப்ரிசர்வேட்டிவ் தான் மஞ்சத்தூள் போடுறேன். இந்த மாங்காவை ரெண்டு இதுலேயே நான் பிரிச்சுக்கிட்டேன். அப்போ தான் நம்ம போட்டு கலரை இழுக்க முடியும். பாருங்க, மஞ்சத்தூள், இந்த மஞ்சத்தூளில் இப்போ எண்ணெய், செக்கெண்ணெய், நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிடலாம். பாருங்கள், முதல்ல ஒரு 1/4 லிட்டர் ஊற்றுங்க, அதுக்கப்புறம் ஊற்றலாம். பாருங்கள், ஊற்றிடுங்க. முதல்ல ஊற்றிட்டு நல்லா ஆக்சுவலாக கையிலே கூட நம்ம கலக்கலாம். கலரிட்டு இப்போ நம்ம மசாலா சேர்க்கலாம். இப்போ மசாலா போட்டுக்கலாம். மறுபடியும் கலக்கலாம். கலக்க வேண்டாம், அப்படியே கொஞ்சம் மாங்காய் பாருங்க, முதல்ல கலக்கும்போது கொஞ்சம் பெரிய பாத்திரமாக வச்சுட்டு கலந்துக்கலாம். அப்புறமா ஒரு நாள் ஆன பிறகு நம்ம எதில் வச்சுக்கிறோமோ ஸ்டோர் பண்ணிக்கிறோமோ அதில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் மசாலா தூவிட்டேன், அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கலக்க வேண்டியதில்லை. அதே மாதிரி பாருங்கள், மறுபடியும் மாங்காய் போடுறேன். நல்லா பார்த்துக்கோங்க. மறுபடியும் மாங்காய் போடுறேன். ஸ்கிப் பண்ணாத கொஞ்சம் பாருங்க ப்ராசஸ்ஸு. அப்புறம் மாங்காய் நல்லா வரல, ஊறுக்கா அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துடுறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக மாங்காய் ஊறுக்கா, ஆவக்காய் ஊறுக்கா போடுவாங்க. ஆனால் பேசிக்காக எல்லாரும் ஒரே மாதிரி தான். அது வந்து இன்க்ரீடியன்ஸ் வந்து எல்லாம் ஒரே மாதிரி தான் போடுவாங்க. பட் மெத்தட் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச இது வந்து எனக்கு ஒரு பிராமின் அம்மா வந்து எனக்கு ரொம்ப எங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவரோட அம்மா தான் எனக்கு வந்து ஆச்சு. ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எனக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. நான் அவங்களுக்கு தான் தேங்க் பண்ணணும். எனக்கு அவங்க வந்து ஆந்திராக்காரங்க, அதனால்
எனக்கு அவங்க கையால் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதனால தான் நான் இதை தெரிஞ்சுக்கிட்டேன். அது அப்படியே கண்டினியூஸாக நான் போட்டுட்டு வரேன். இப்போது நீங்கள் எதனா டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கேட்கலாம். மறுபடியும் மசாலா போட்டுட்டேன். நம்ம போட்ட மசாலாக்கும் அந்த மாங்காய் லேயராக போட்டுட்டு வரோம் பாருங்க, அந்த லேயராக போட்டுட்டு வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஆனால் எல்லாமே காலையில் பார்த்தாக்கா தான் தெரியும். அப்படியே ஊறி எது ஒன்றாலும் ஒரு 5 days ஆகும். நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாமே தெரியறதுக்கு ஒரு 5 days ஆகும் இந்த அவக்காய். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 15 days வரைக்கும் நம்ம இது கொஞ்சம் யூஸ் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக போடுறவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போ மசாலா போட்டுட்டேன். மூடி வச்சுட்டாக்கா நம்ம நாளைக்கு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம நேற்று போட்ட மாங்காய் அவக்காய் மாங்காய் இன்றைக்கி நான் அந்த பெரிய பாத்திரத்துலேருந்து ரீப்ளேஸ் பண்ணி இந்த பிளாஸ்டிக் பேக்கெட்டில் வச்சுருக்கேன். இன்னும் ஒரு 5 days நல்லா ஊறின பிறகு நான் இதை ஜாடியில் ரீப்ளேஸ் பண்ணுறேன். பாருங்கள், நல்லா சூப்பராக செட் ஆகிடுஸ். நம்ம போட்ட அவக்காய் ஊறுக்காய் பாருங்கள், 15 days ஆயிடுச்சு. நல்லா செட் ஆகி நல்லா வந்துடுச்சு பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எல்லாமே உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன கிண்ணத்தில் ரீப்ளேஸ் பண்ணி வச்சேன் பாருங்கள், நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கொஞ்சமாக போடுங்க, நான் சொல்கிற அளவை விட நீங்கள் கொஞ்சமாக போட்டு வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அப்புறம் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ்.